இடுப்பு எலும்புக்கு முழங்கால் வலிக்கு சிறந்த மருந்து. சுவையான உளுத்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை எடுத்துருக்கோம். அதில் 1 கப் கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதை தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் 1/4 கப் பச்சரிசி எடுத்துருக்கோம், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சு பாத்திரம் வச்சு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி பொடிச்சு வச்சுருக்கோம், 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பவுடர் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இதே பேனில் இந்த வெள்ளத்தை கொதிக்க வச்சு கருப்பட்டி கொதிக்க வச்சுருக்கோம், அதை இருத்துக்கலாம். தூசி மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த வெள்ளைப்பாகோட கலந்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுவையான உளுத்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்து இதை சாப்பிட்லாம். இது நம்ம உடம்புக்கு இடுப்பு எலும்புக்கு கால் வலிக்கு முழங்கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.